வணக்கம். நம்ம தலைவர் பேசுகிறேன். நேற்று சட்டசபையில் விஜய் கட்சி ஆஃபீஸிலேயே கரண்ட் நிற்கிது, தலைமைச் செயலத்திலே கரண்ட் நிற்கிது. விஜயோட 1 மணி நேரம் சந்தித்து பேசினார் சிதம்பரம். 2 பேர் சந்தித்து பேசும்போது இருட்டிலே சந்தித்து பேசினார். 1.5 மணி நேரம் கரண்ட் வரல. சட்டசபையில் ஒரே குற்றச்சாட்டு, உதயநிதி குற்றச்சாட்டு, ஆளாளுக்கு பேசி ஆளுங்கட்சியை வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பதில் சொன்ன இபி மந்திரி உடனே என்ன சொல்லிட்டாரு, உங்கள் ஆட்சியில் கரண்ட் நிற்கலையா, அங்கே நிற்கலையா, இங்கே நிற்கலையா. ஏற்கனவே இபி துறை 2 லட்சம் கோடி கடனில் இருக்குது. 70,000 பேர் வேலைக்கு ஆள் இல்லை. 70,000 பேருக்கு ஆள் இல்லை. 2.5 லட்சம் கோடி கடை இருக்குது. இவ்வளவு நாள் சட்டசபையிலேயே 2 பேரும் பேசணுமா? ஏன் முதல்ல ஆட்சிக்கு பதவி ஏற்றுவிட்டோன்னே மந்திரியாக இருக்க டக்குன்னு பார்த்தவொன்னே 70,000 பேருக்கு காலி போஸ்டிங்க கிடக்கு. 2 லட்சம் கோடி கடனாக இருக்குது. இந்த துறை விளங்காது. இதை கை கழுவிற வேண்டிய, தனியார்ட்ட ஏழை விட்டுற வேண்டிய, ஏன் அந்த முடிவுக்கு வர மாட்டேங்குது? ஏன் எதுலையா கொள்ளையடிப்போம் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கலாம். விஜய் நீங்கள் கை வச்சுக்கிட்டு இருக்கலாம் அந்த துறையை. இந்த துறை விளங்காதியா நான் தான் படித்து சொல்லிக்கிட்டு இருக்கேனையா. சட்டசபையை கூடி இதெல்லாம் விளக்கம் சொன்னா தானே. ஏன் நீங்கள் பார்த்தவொடனே பையில் பார்த்தோன்னே சொல்லுவான்ல, எடுத்தவொடனே 2 லட்சம் கோடி கடை இருக்குது. ஒரு நாளைக்கு வட்டி இவ்வளோ கட்டணும். இது இவ்வளவு முதலீடு இவ்வளோ தேவைப்படுது. இது உங்களுக்கு தெரியாதா? இது ஒருத்தர் பேசி சட்டசபையில் கூடி இதுக்கு செலவழித்து அப்புறம் நீங்கள் பப்ளிக் பண்ணணுமா? நீங்கள் புட்டு வைக்கிறாங்க இல்லையா? இல்லாரா 2 பேர் சேர்ந்த உங்கள் ஆஃபீஸிலே கரண்ட் இல்லைங்கிறாங்க. அன்றைக்கெல்லாம் மறியலை எங்கள் ஊரில். ஒரே பேச்சு சொல்லிட்டார், 25% 30% கரண்டே கம்மியாக வருது ஏன்ட்டார் அந்த ஏஐ கம்மியாக சொல்லிட்டாப்புல, ஓப்பனாக குறைதே சொல்லிட்டாப்புல ஆட்சி மேலே. நம்ம விஜய் ஆட்சி மேலே நேரடியாக சொல்லிட்டார், கரண்டே வரமாட்டேங்குது. ரோடை மறைச்சிக்கிட்டு என்ன பண்ணுறது? கரண்டைக்கு உற்பத்தியாக இல்லையா? வாயா அந்த ஓப்பனாக பேசி விட்டு போயிட்டார். ஒரு நிர்வாகத்தில் கரண்ட் ஓப்பனாக வரும் தினம் ஒரு 100-200 டிரான்ஸ்ஃபார்ம் தமிழ்நாடு முழுவதும் போய்கிட்டே இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்மில் எப்படி மாட்டுவீங்க நீங்கள்? செலவழித்து மாட்டணும்ல. 70,000 பேர் எப்படி ஆள் எடுக்கிற? 70,000 பேர் வந்தால் மட்டும்தான் கரண்ட் ஒழுங்காக வரும். 2 லட்சம் கோடியை அடைச்சா மட்டும்தான் கரண்ட் ஒழுங்காக வரும். இதனுடைய பதில் இதுதான். கடைசியில் இப்போ என்ன ஆகி போச்சு? இப்போ என் வீட்டுக்கு வைங்க, 87 ரூபா கரண்ட் புல், 3,500 கரண்ட் ஃபைன் போட்டிருக்கேன். நம்ம புகார் கொடுத்துட்டோம். இது எப்படியா கரண்ட் புல் வந்துச்சு? திருட்டு கரண்ட்டுங்கிறேன், இதுங்கிறேன், நீ தவறாக விட்டுவிட்டேங்கிறேன். 60 நாளில் 3,500 ஆதாரம் வருது. அப்போ என்ன அர்த்தம்னா, டிவியில் போட்டாச்சு, இந்த செய்தியை பேப்பரில் வந்துருச்சு, வால் போஸ்ட் அடித்து ஒட்டியாச்சு. கடைசியில் மாவட்ட கலெக்டர் என்னென்ன கேட்கல. எப்படியா 87 ரூபா 3,500 மாச்சு 60 நாளில் 50 நாளையில் சொல்லி அப்படின்னு மாவட்ட கலெக்டர் விளக்கம் கேட்கணும்ல. இபி துறைக்கு கேட்கறதில்ல. சரி, இசி ஏஇ அவே இதுக்கு மேலே ஏஐக்கு மேலே எத்தனையோ துறை இருக்கலாம் அந்த துறையில், அவனும் கேட்கறதும் இல்லை. என்ன அர்த்தம்? நான் போட்டு தப்பு, அதை ரத்து பண்ணின்னு சொல்லணும். அதுவும் பேசுகிறாங்களும் இல்லை. மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கைன்னு வால் போஸ்ட் விட்டுருக்கோம்ல, அது என்னென்ன கேட்கறதும் இல்லை. அப்புறம் என்ன அர்த்தம்? எல்லாருமே இபி துறை படு பாதாளத்தில் போயிடுச்சு. இதை தூக்கி நிப்பாட்டணும்னா ஃபைனுங்கிற பேரில் குண்டக்க மட்டக்க அவதாரத்தை போட்டால் தானே அது நடக்கும். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மீட்டிங் போட்டே செஞ்சுக்கிட்டு வர்றீங்க. அதனாலதான் நான் ஒட்டின வால் போஸ்ட்டு கூட, நாங்கள் பேசின பத்திரிகையில் டிவியில் வந்தது கூட சரியான அதுக்குள்ள நடவடிக்கையே கிடையாது. சரியான தப்பு நடந்தால் தான் நடவடிக்கை எடுப்பீங்க. பண்ணுற கூட தப்பாக பண்ணுங்கடான்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கீங்க. அப்புறம் எப்படி நடவடிக்கை வரும்? இப்படியே நடவடிக்கை வரும்? இந்த போலித்தனமான வேஷம் எதுக்கியா கட்டுறீங்க? இது வரைக்கும் நான் கட்டின 10 வருஷத்தில் 100 ரூபா கட்டியிருப்பேன். 5 வருஷம் கணக்குத்தேன் 5,000 ரூபா தான் எனக்கு கரண்ட் பிள்ளை. ஃப்ரீயாக விடலாம், எனக்கு 5,000 ரூபா தான். ஒரே நாளில் 3,000 ரூபா வாங்கிவிட்டீங்க. இந்த மயிறு என்னத்துக்கு? கரண்ட் பிள்ளை காசை வாங்கிட்டு போக முடியானே. சும்மா கூட்டிக்கிட்டு திட்டம் போட்டுக்கிட்டு அது 100 யூனிட் ஃப்ரீ 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லி போட்டுட்டு வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் பார்த்து ஏறி அமைக்கிறது. அவனை ஒரே அமைக்கிறது. 100 5,000 10,000 7,000. எங்கள் ஊரில் 28,000 ஒருத்தன் கட்டிக்கான், ஹோட்டல் வச்சுருக்கேன். அவன் என்னென்ன கேட்டால், வயர் ஏன் அப்படி போகுது? வயர் 30 வருஷம் அப்படித்தானமையா போகுது? வயர் அப்படி போகுது இப்படி போகுதுன்னு பயன்படுத்துகிறவங்க தெரியுமா விதிமுறை என்னென்னு? பயன்படுத்துகிற நீ இபி ஆஃபீஸ் இங்கே நான் நேற்றா வந்துச்சு இபி ஆஃபீஸு. எங்கள் ஊரில் 50 வருஷம் இபி ஆஃபீஸ் இருக்குது. 50 வருஷம் இபி ஆஃபீஸ். இப்போ என்ன வயர் அங்கிட்டு போகுது? ஏன் பாருங்கள், அவதாரம் போடணுமா? அதுக்கு வர்றான் பாருங்கள், தொழிலெட்டு ஏறி வர்றான் பாருங்கள். ஏன் வயர் அங்கிட்டு போகுது? ஏன் சுவிட்ச் போட்டு இங்கிட்டு இருக்குது? ஏன் இப்படி வச்சுருக்கீங்க? அப்படியே ஹோட்டல் வச்சு 30 வருஷம் ஆச்சு, வயர் 50 வருஷம் ஆச்சு. இப்போ எப்படி 28,000 அவதாரம் வரேன் அப்படின்னு எவன் பதில் சொல்கிறாங்களேன்? பெட்டிஷன் கொடுத்தா தூக்கி கடப்பில் விட்டுரு. கலெக்டரை பெட்டிஷன் திகைகளை கொடுத்தா கடப்பில் விட்டுரு. ஈட்டை கொடுத்தா தூக்கி கடப்பில் குப்பையில் விட்டுரு. அவங்க கலெக்டரை ஓட்டாமல் கலெக்டரை தெரிஞ்சுக்கிட்டாங்களே, கலெக்டரே வடக்கடைக்கு போடுறாரு, நம்ம குப்பை கடைக்கு போடு. இந்த மாதிரி ஒரு நிர்வாகம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆக மொத்தத்தில் இபி துறை எப்போவுமே நீ விளங்க போகிறது. ஏன் நீங்கள் தனியார் வசதி ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? என்ன காரணம்? இதில் என்ன விஜய் சர்க்காரன் கை வைக்க பார்க்குறீங்களா? நீங்கள் நான் எல்லா கட்சிக்காரும் அண்ணா திமுக காரன் கொள்ளையடிச்சு குமிர்ச்சாம் போட்ட மாதிரி விஜயும் இபியை கையில் வச்சுக்கிட்டு குமிர்ச்சாம் போடலான்னு பார்க்குறீங்களா? கொள்ளையடிச்சு 70,000 பேர் போடல, எப்படி கரண்ட் வர விளக்குங்க போல. சட்டசபை கூட்டுறீங்க இல்லையா? 70,000 பேர் ஆள் இல்லை, 2 லட்சம் கோடி கடை இருக்குது. இப்படி சொல்லிட்டீல்ல. அப்போனா 2 லட்சம் கோடி கடையை அடைக்கிறது எப்போ? 70,000 பேர் வேலை போடுறது எப்போ? அது வரை கரண்ட் வருமா வராதான்? அதையா சொல்லுங்கய்யா.
அதே சொல்லி தெரிஞ்சு நாங்கள் கூட பேசாமல் அறிக்கை லைட்டை மாறுவோம்ல, அறிக்கை லைட்டு மாதிரி அந்த காலத்து மாதிரி நாங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறோம்ல, அதுவும் பேசிரியலும் இல்லை. மொட்டையாகவே பேசிக்கிட்டே போனால் எங்களுக்கு என்னதே புரியுது. மாவட்ட ஆட்சியரை, சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் வன்மையாக கண்டிக்கிறேன். திட்டம் போட்டு அவங்க அவதாரத்தை கூட்டிக்கிட்டு இருக்காங்க, வாழ் போய் அடிச்சாச்சு, டிவியில் வந்துருச்சு, அதுக்கு என்னென்ன கேட்காம நீங்கள் மயிர் ரோஜன் உட்காந்துக்கிட்டீங்க கலெக்டர் ஆஃபீஸில் எல்லாரும். அப்புறம் எதுக்கு டிவி, அப்புறம் எதுக்கு, அப்போ என்ன அர்த்தம்? இவங்க கத்துனா கத்திட்டு போகிறாங்க. நம்ம வாட்டுக்கு அவதாரத்தை போட்டு வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் தீட்டி தள்ளனா தான் இபி ஆஃபீஸ் நடக்கலாம், இல்லை நடக்காதுடா அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அப்போ நாங்கள் எதுக்கு பேசணும், நாங்கள் எதுக்கு வாழ் போய் அடிக்கணும், நாங்கள் எதுக்கு டிவி? அப்போ எல்லாமே சரியாகவே நடக்குன்னு எழுதி போட்டுற வேண்டியான பகவத்கீதையில் சொன்ன எல்லாம் சரியாக நடக்கிறது. பகவத்கீதையில் சொல்லுவாரா இல்லையா? அது மாதிரி நீங்கள் இபி ஆஃபீஸில் அவதாரம் சரியாகவே நடக்கிறது. அவனுக்கு கரண்ட் கட்டு 5 மணி நேரம் இல்லை, 6 மணி நேரம் இல்லை, வீட்டில் எல்லாம் சரியாகவே நடக்கிறது. எழுதி போடு. அந்த துப்புள்ள சும்மா கரண்ட் இல்லை அவன் கேட்கறது பதில் சொல்கிறது இப்படி போட்டுச்சுன்னா இதை நான் கண்டிக்கிறேன். தெளிவான விளக்கங்கள் அமைச்சர்கிட்ட இருந்து இல்லை, தெளிவான பதில் அரசாங்கத்திட்ட இருந்து இல்லை. அதை பார்த்துக்க. என்ன பதிலுக்கு இருக்கிற? சட்டசபையை கூட்டிக்கிட்டு ஆளுக்கு என்ன பொழுதுபோக்கா உங்களுக்கு? காசை பிடிச்சி கறியாக்கிட்டு 2 பேர் பேசுறதுக்கு அந்த காரை நிப்பாட்டிட்டு பேச முடியாதையா? உதயநிதியும் மினிஸ்டர் அமைச்சர் அந்த காரை நிப்பாட்டி ஓரஞ்சாரத்தில் பேசிட்டு போகணும். எதுக்கு சட்டசபை கூட்டுறியா? செய்தி எங்களுக்கு இது வெள்ளை அறிக்கை விட போகிறோம். வெள்ளை அறிக்கை வேணாம், மயிர் அறிக்கை வேணாம். கரண்ட் எப்போயா வரும்? அது சொல்லுங்க. வெள்ளை அறிக்கை யார் கேட்டாங்களா கூட? விஜய் சர்க்கார்ட்ட யார் வெள்ளை அறிக்கை கேட்டாங்களா? வெள்ளை அறிக்கை, மஞ்சள் அறிக்கை, ஊதா அறிக்கை, வெள்ளை கேட்டாங்களா யாரும்? நீயே முந்திக்கிட்டு வெள்ளை அறிக்கைங்கிறியா? வெள்ளை அறிக்கை கொடுக்கவே வேணாம். நீ வெள்ளை அறிக்கை நீங்கள் ரூமுக்குள்ளே வச்சுக்க. எங்களுக்கு கரண்ட் வருமா வராதா? 2 பேச்சுட்டேன். முடியுமா? முடியாது. தனியாட்ட முடியா? தனியார் 2 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி கொடுக்க ஆள் இருக்கானையா? 20 ரூபா கரண்ட் நிற்காம வர்றதுக்கு ஆள் இருக்கானே. நீ எதுக்கு கட்டி இழுத்துக்கிட்டு இருக்க? நட்ட வரக்கூடிய தொழிலில் நீ கையில் வச்சுக்கிட்டு இருக்க. காரணம் என்ன? உனக்கு அதில் ஏதோ லாபம் கிடைக்குது. ஆட்சி செய்கிறவனுக்கு அதில் ஏதோ லட்சக்கணக்கான கோடி அடிக்கிறிய நீங்கள். அதனால நீங்கள் தனியார்ட்ட விட மாட்டேங்கிறீங்க. இது நம்மகிட்ட கையை விட்டு போயிடுச்சுன்னா நம்ம கொள்ளையடிக்க முடியாது, நம்ம எதுவும் பண்ண முடியாது. தரமான டிரான்ஸ்ஃபார்ம் கட்டணும்னு சொல்லிட்டு குறைவான டிரான்ஸ்ஃபார்ம் ஒரு நாளைக்கு 200-300 டிரான்ஸ்ஃபார்ம் தமிழ்நாடு முழுவதும் போகுதான். இதெல்லாம் மாற்றி என்னைக்கு கதை நடக்கிறது? சர்க்கார்கிட்ட தெளிவான கரண்டை பற்றின தெளிவான விஷயம் இல்லை, அவதாரத்தை பற்றின செய்தி தெளிவாகவும் இல்லை.